இப்படி பழி மேலே பழி போட்டு கரூரில் ஆரம்பித்து நம்ம ஜனநாயகன் படம் ரிலீஸ் வரைக்கும். ஆனால் அந்த ரிலீஸ் பிரச்சனையில் நிறைய பேர் குரல் கொடுத்தாங்க. முக்கியமாக நம்மளுடைய முதல்வர் அவர்கள் கூட பூசி மொழிகி பட்டும் படாமல் குரல் கொடுத்தாங்க. பட் வாட் எவர் இட் இஸ், குரல் கொடுத்த அவங்களுக்கும் மற்றவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்படி நாம் வெளிப்படையாக பேசுறதுனால சிஎம் சாரோட மனநிலை இப்போ எப்படி இருக்கும் தெரியுமா? ஏற்கனவே கட்சிக்காரங்க தொல்லை தாங்க முடியல, தூங்க விட மாட்டேறாங்க. இந்த விஜயம் வந்து தூங்க விட மாட்டான். நம்ம பாட்டுக்கு ஹைவேல சைக்கிள்ல சோலாவா போலான்னு நினைச்சோம். இவன் நாடனா மக்கள் சக்தியோட வந்துட்டு இருக்கான். இவன் தான் கேள்வி கேட்கறான்னு பார்த்தா மக்களையும் கேள்வி கேட்க வைக்கிறான். 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தோம், 5000 ரூபாய் கொடுத்து ஏமாத்தலான்னு பார்த்தா அதையும் கேள்வி கேட்க வைக்கிறான். விசில் சத்தம் வேற விண்ண முட்டுது. கூட்டணி கட்சிகள் தொல்லை வேற தாங்க முடியல. இவன் பண்ற பிரச்சாரத்தையாத்த முடக்கலான்னு பார்த்தா அப்பவும் மக்கள் அவன் பின்னாடி தான் நிக்கிறாங்க. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாத ஒரு மனநிலையில இருப்பாரு. ஆனா சார், நீங்க இந்த விஜயம் முடக்கலாம், ஆனா ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜயையும் உங்களால முடக்கவே முடியாது. அவங்களாம் ஆல்ரெடி பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சார். வீட்லயே குடும்பமா இறங்குவாங்க பாருங்க பிரச்சாரத்துக்கு. அப்ப உங்களால மட்டும் இல்ல, எந்த யாராலையும் தடுக்க முடியாது.